1000 crores இஸ் நாட் அ மேட்டர். ரஜினி சார் இஸ் அ மேட்டர். அந்த 150 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏத்தமான ஒரு படமா இருக்கும். அவங்கள வந்து டவுன் ஆகாது. 100 crores 200 crores 1000 crores எங்களுக்கு பிரச்சனை இல்லை. லோக்கி அண்ணன் வந்து எதுவுமே கணிக்க முடியாது. அவரை என்ன வேணா பண்ணுவார். ஸோ அது பிளாஷ்பேக் இருக்குமா, அவரை எப்படி அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. லோகேஷ் நான் கதை சொல்லும் போதே கமல் சார் ஃபேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு போல. ரஜினி சார் ஒரு காமெடி ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு லோக்கி, கமல் சார் மாதிரி. நம்மளுக்கு எதுக்கு இந்த பஞ்ச் டைலாக்லாம், நம்ம சார் மாதிரி. சிவகார்த்திகேயன் அண்ணா இந்த படத்துல இருக்காரா, பிளஸ் வந்து ஜீவா அவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கே. ரஜினி சார் இருக்காரு, நாகார்ஜுனா சார் இருக்காரு, சௌபின் சார் இருக்காரு, கமல் சார் இருக்காருன்றாங்க, கேஜிஎஃப் ஹீரோ இருக்காருன்னு கூட சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ஒரு நல்ல ட்ரிக். அது பிளஸ் அந்த ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும் பாத்தீங்களா. எம்ஜிஆர் அவர்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஈஸியா சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஒரு லேபிள் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ உங்களுடைய சினி ஜர்னி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இதெல்லாம் உண்மையா, அதை சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் தான் எப்பவுமே. நானும் வந்து எல்லாரும் மாதிரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி டிராமாஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். சினிமா என்ட்ரு ஆகும்போது நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன், நிறைய ஆஃபீஸ் வந்து பெருக்கி தொடச்சிருக்கேன், சமைச்சு கொடுத்துருக்கேன் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. பேரன் தெரிஞ்ச பிறகு இல்ல, நான் பேரனே ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன், ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா பார்க்கலாமா, இல்ல ஃபுல் டைம் ஆக்டராவே இதுக்கு அப்புறம் பார்க்கலாமா? டைம் ஆக்டர் தான் எப்பவுமே. ஆக்டர் தான். ஆமா. ஓகே. தெலுங்குல எப்படி ஜூனியர் என்டிஆர் இருந்தாரோ, அப்போ தமிழ்நாட்டுல அடுத்த ஜூனியர் எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோவா இறங்க போறாரு. இறங்கினா நல்லது. இப்ப நீங்க இது சொன்னதுக்கே கீழே கமெண்ட்ல அவ்வளவு பேரு கலாய்ப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் பேரனா இது சான்ஸ் கொடுத்துருவாங்க, எம்ஜிஆர் பேரனா அப்படியே போய் தூக்கி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு. அவரு கஷ்டப்பட்டு அவருக்கு பேர் வாங்கிட்டார், அவர் பேர் வச்சு நம்ம வாழ முடியாதுல்ல. ஸோ இந்த ஜூனியர் எம்ஜிஆரே வந்து எனக்கு வந்து சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க போலயே இந்த படத்துக்கு. ஆமா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 70 கிலோஸ் குறைச்சிட்டேன். ஓ நைஸ். ஏன்னா 1947ல கிட்டத்தட்ட 158 இருந்தேன். ஸோ இப்போ ஒரு 70 கிலோஸ் குறைச்சு ஒரு 85. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே தெரியுது. அப்போதுக்கும் இப்போதுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் சார். ஆனா உங்களுக்கு ஆனா மூவிக்கு வந்து எவ்வளோ கம்மி பண்ண சொன்னாங்க, பட் நீங்க இப்போ 15 to 20 கிலோஸ் குறைக்க சொன்னாங்க. ஓகே. ஸோ அதனால நம்ம தலைவர் ஃபேன்னால தலைவர் வெறியில வந்து சரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே குறைச்சிட்டீங்க. ஓகே சார். இப்போ முதல் கேள்வி நான் இதுல இருந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ லோகேஷ் அவங்களுடைய படம் அப்படின்னாலே லோக்கினாலே இந்த எல்சியூன்ற கொக்கி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் போட்டு இழுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்சியூ ஃபில்மா இருக்குமா, இல்ல ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மா தான்? லோக்கி அண்ணன் வந்து எல்சியூ மட்டும் பண்ண மாட்டாரு, ஆமா எல்லா படமும் பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த படம் அவரே சொல்லிட்டாரு, ஸ்டாண்ட் அலோன் சொல்லிட்டாருல. ஸோ அதனால ஸ்டாண்ட் அலோன் தான். ஓகே ஃபைன். எல்சியூலாம் இல்ல. ஓகே. இந்த படத்துல வந்து உங்களுடைய கேரக்டர் ஆர்க் வந்து நாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது ஆகஸ்ட் 14 பார்த்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்போ சொன்னா அடுத்த படத்துல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. நீங்க வந்து தேவா மேன்ஷன்ல இருக்கீங்களா, இல்ல வந்து நாகார்ஜுனா சார் அந்த டீம்ல இருக்கீங்களா? அது மட்டும். இல்ல, அது எனக்கே தெரியாது ஆக்சுவலா. ஆமா, அது எனக்கே தெரியாது. நான் மேன்ஷன்ல இருக்கனா, இல்ல இவர் கூட இருக்கனா, இல்ல சோபின் சார் கூட இருக்கனா, இல்ல உபேந்திர சார் கூட இருக்கனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என் ஷாட் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுவும் என் ஷாட்ல என்ன டயலாக்ஸ் வருதோ, என்ன ஷாட் வருதோ அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியும் பின்னாடி என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஃபுல்லா நரேட் பண்ணும்போது கூட நரேட்லாம் யாரும் பண்ணல. ஓகே. ரஜினி சாருக்கு, நாகார்ஜுனா சாருக்கு, லோகேஷ் அண்ணனுக்கு, கொஞ்சம் அசிஸ்டன்ட்ஸ்க்கு அவ்வளவுதான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. கதையே ஃபுல்லா தெரியாது யாருக்குமே. கொஞ்சம் கேட்கும் போது டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், மாசா இருந்துச்சு, ஓகே. ஆனா லோகேஷ் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி விக்ரமா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. பட் இதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேப்பா, ஏதோ ஒன்று கம்மியா இருக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ லோகே அண்ணா என்ன பிளான் பண்ணிருக்காங்க, ரிவர்ஸ்ல கொடுப்போம், மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து படத்துல கொடுப்போன்ற மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காரா, இல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நிறைய படங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போய் நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ஆயிருக்கு. சோ இதுல எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போவீங்கல்ல, தலைவருக்காக போவீங்கல்ல. சோ அந்த தலைவருக்காக போகும்போது அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துரும். நைஸ். ஆமா. ஓகே. எல்லா படத்துலயுமே ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பா தியேட்டர்ல வந்து விசில் பறக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த கூலில வந்து ஒரு இருக்கக்கூடிய எக்ஸ் ஃபேக்டர் தலைவர் தான், ரஜினி சார் தான். ரஜினி சார் மட்டும் தான். ஏன்னா அது ஒன்லி சூப்பர் ஸ்டார்.
இன் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டரி. ஓகே. ஸோ அதனால அவருக்காகவே படத்தை வந்து எவ்வளோ வாட்டி வேணா போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த கூலின்னு சொல்லும்போது பான் இந்தியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. 5 லாங்குவேஜ்ல இருந்து ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து 1000 crore அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுடைய கருத்து? வந்தா நல்லா தான் இருக்கும். ஓகே. ஆனா நம்மள மாதிரி ஃபேன்ஸ் மாதிரி அந்த 150 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஏத்தமான ஒரு படமா இருக்கும். ஓகே. அவங்கள வந்து டவுன் ஆக்காது. ஸோ அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். ஆமா, 100 crores 200 crores 1000 crores எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வந்தா ஹாப்பி தான், டீம் ஃபுல்லா ஹாப்பியா தான் இருக்கும். ஓகே. ஸோ ப்ளஸ் தனதேன் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இது ரெக்கார்ட் அடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து 3 படமே ரஜினி சார் படம் தான். ஓகே. 2.0, ஜெயிலர், அதுக்கப்புறம் கூலி. ஸோ அதனால 1000 crores இஸ் நாட் அ மேட்டர். ரஜினி சார் இஸ் அ மேட்டர். கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து விண்டேஜ் தலைவரை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து ஃபிளாஷ்பேக் ஏதாவது அதாவது பீடி குடிச்சிட்டு ஸ்டைலா மாசா நடந்து வருவார் இல்லையா? அப்போ வந்து ஒரு விண்டேஜ் தலைவர் வந்துட்டு போற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் சீன் ஏதாவது இருக்குமா? நாகார்ஜுன சார் வந்து வில்லன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் பல இன்டர்வியூஸ்ல வந்து தெரிய வருது. ஸோ அவங்க கூட அந்த ஃபிளாஷ்பேக் இருக்குமா? எப்படி நம்ம பார்க்கலாம்? அது சொல்லுங்க. இல்ல ஃபிளாஷ்பேக் பார்க்கலாமா அப்படின்றது எனக்கே அந்த ஃபிளாஷ்பேக் வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஓகே. ஓகே. நீங்களும் ட்ரெய்லர்ல தான்? ஆமா, ட்ரெய்லர்ல தான் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்து எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றாங்களோ அதே மாதிரி தான் நானும் என்ஜாய் பண்ணேன். ஓகே. ஸோ அந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் எனக்கும். ஸோ அது ஃபிளாஷ்பேக் இருக்குமா, அவர் அப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் 14 தான் போய் பார்க்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ தான் போய் பார்க்கணும். அது லோக்கி அண்ணன் வந்து எதுவுமே கணிக்க முடியாது, அவரை என்ன வேணா பண்ணுவாரு. ஆமா. இப்போ ரஜினி சார் சொல்லும்போது அவங்க நடிச்ச படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு மாஸ் டயலாக் வந்து வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல அப்படி ஏதாவது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அந்த பேசிக்கா வந்து போறதே ரஜினி சாருக்கு தான். நிச்சயமா டயலாக் இருக்கும். ஓகே. ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா வந்து ரஜினி சார் ஒரு காமெடி ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டான ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு லோக்கி, கமல் சார் மாதிரி. நான் இந்த பஞ்ச் டைலாக் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து லோகேஷ் நான் கதை சொல்லும் போதே கமல் சார் ஃபேன்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு போல. ஸோ அப்போ அதுக்கு சொன்னாரு, நம்மளுக்கு எதுக்கு இந்த பஞ்ச் டைலாக்லாம், நம்ம சார் மாதிரி கமல் சார் மாதிரி போயிருவோம், அந்த மாதிரி போயிருவாரு. ஸோ அதனால பஞ்ச் டைலாக் இருக்கான்லாம் தெரியல எனக்கு. ஆமா. ஓகே. இப்போ வந்து விக்ரம் படத்துல வந்து எப்படி ரோலெக்ஸ் ஒரு கேமியோ கொடுத்தாங்களோ, இப்போ ஒரு ரூமர்ஸான்றது நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா இல்ல, எனக்கும் நிறைய மீம்ஸ் வருது. பிளஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த கேரளால இந்த ஃபர்ஸ்ட் புக்கிங் போதில்ல, அதுல வந்து தியேட்டர்ஸ்ல போட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. ஓகே. கூலின்னு போட்டு ரோலெக்ஸ் போட்டோ போட்டிருக்கு. ஓ. அது ஏன் தியேட்டர்ல போட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய மீம்ஸ் போகுது. இப்போ மோனிகோ பலோஜி அந்த சாங் போது பூஜாக் டே வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப்பை ஃப்ரீஸ் பண்ணா கையில வந்து இப்படி ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாங்க போற, அதுல ஒரு LCUன்னு வரைஞ்சி LCU அப்படின்றாங்க. ஸோ அதனால நிறைய கிரியேட்டர்ஸ், நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஆனா அது உண்மை வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், இல்ல 2 பேருக்கு தெரியும். லோகி அண்ணனுக்கும் சன் பிக்சர்ஸ் தான் தெரியும் LCO இல்லையான்னு. ஓகே. நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அண்ணா இந்த படத்துல இருக்காரா? பிளஸ் வந்து ஜீவா அவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கே, அத பத்தி உங்களுக்கு? அடுத்தது கமல் சார் இருக்காருன்றாங்க. அடுத்து வந்து KGF ஹீரோ இருக்காருன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் KGF ஹீரோன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி நீங்க முன்னாடி உங்க போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நீங்க அப்படிதான் இருக்கீங்க. ஆக்சுவலி யாராவது அடிக்க போறாங்க வந்து நிஜமாவே நாங்க வெளில பேசிட்டு இருக்கும் போதே அப்படிதான் நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே. அதுதான் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்குன்னு படத்தை பார்த்தாதான் தெரியும். அது வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே கணிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய கேரவன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க வந்து எங்க கேரவன்ல மட்டும்தான் இருப்போம். எங்களுக்கு என்ன ஷார்ட்டோ அப்பதான் நாங்க கேரவன் விட்டே வெளில வருவோம். ஓகே. ஸோ அது மட்டும்தான். ஸோ அதனால நாங்க அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சது ரஜினி சார் இருக்காரு, நாகார்ஜுனா சார் இருக்காரு, சௌபின் சார் இருக்காரு, உபேந்திரா சார் கூட நான் பார்க்கல. நாங்க ஓகே. அமர்கான் சார் நான் பார்க்கல. லாஸ்ட் மினிட்ல தான் ஆக்சுவலி அவங்க இருக்காங்கன்றதே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமா, ஆடியோ லான்ச்ல தான் நான் வந்து ரேபா ஜான்
பிளெஸி ஓகே. அவங்க எல்லாருமே பார்த்தேன் நானு. ஓ! ஓகே. ஸோ அதனால புரியுது. எனக்கு யார் யார் இருக்காங்கன்னே உங்களுக்குள்ளேயே அந்த ஆமா சஸ்பென்ஸ் மெயின்டெயின் பண்ணி எனக்குள்ளேயே அந்த ஃபேன் பேஸ் சஸ்பென்ஸ் தான் எனக்கே இருக்கு. வச்சிருக்காங்க. ஆமா. ஓகே. ஸோ அது ஆக்சுவலா ஒரு நல்ல ட்ரிக் அது. ஆ, ஆ. ஏன்னா நம்மளுக்கே தெரியாத போது நம்ம எதுவுமே இன்டர்வியூலயும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஆ, ஆ. ஸோ அது நல்ல ட்ரிக் அது. ஓகே. பிளஸ் அந்த ஹைப் ஒன்று கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப. பார்க்கும்போது. அதாவது நம்ம படத்துல இல்லாத போது ஒரு ஹைப் ஒன்று இருக்கும்ல, இப்போ நான் படத்துல இருந்தும் அதே ஹைப் தான் இருக்குது. ஓகே. ஆமா. உங்களுக்கு யார் கூட அதிகமா காம்பினேஷன் இருந்துச்சு கால் ஷீட்? எனக்கு லோகேஷன கூட தான் அதிகமா காம்பினேஷன் இருந்துச்சு. லோகேஷன் தான் என் கூட நிறைய இருந்தாரு. அப்ப அண்ணா ஸ்க்ரீன்ல இருக்காரா என்ன? இல்ல இல்லையா? லோகேஷ் நான் பின்னாடி என் கூட ஓகே, இருந்தாரு. ஓகே. ஆ. ஓகே. ஆன் ஸ்க்ரீன்ல அப்படி நாங்க யார் கூட உங்கள அதிகமா வச்சு பார்க்கலாம்? நாங்க ஒரு நானு, கண்ணா ரவி ப்ரோ, ம், ம். ரிஷி ப்ரோ அந்த ம். மாதிரி 3 பேர் ஓகே. காம்பினேஷன்ல நிறைய இருப்போம். ஓகே. ஆக்சுவலி சௌபின் சாரோடைய டான்ஸ் பார்க்கும்போது, இந்த மனுஷனுக்கு இப்படிலாம் ஆட ஆ, தெரியுமா? நானும் அப்படிதான் அப்படின்ற நினைச்சேன். மாரி ஏன்னா இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஜாக்சன் அல்லடா அப்படின்னு ஒரு பாட்டு இருப்பாரு. ஆமா. ஏன்னா அவர் நிறைய காமெடி மூவிஸ் தான் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. அவரு வந்து இந்த மோனிகா சாங்க வந்து அப்படியே அவர் அபேஸ் பண்ணிட்டு ஸ்டேல் போயிட்டாரு. பண்ணிட்டாரு. அது அவரோட இது ஆமா. பண்ணிட்டு போயிட்டாரு. அ புது ஆக்டே லைக் ம். அவங்களும் சூப்பரா டான்ஸ் ஆடிருந்தாங்க. அவங்க சாம்னஸ் எல்லாமே சூப்பர் தான். ஆனா அந்த ஒரு பிஜிஎம்ல வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. நான் ஆமா. சோபின் சார் டப்பிங்ல பார்க்கும்போது நான் ஓகே. சொன்னேன், "சார் நான் வந்து வேற என்னமோ நினைச்சேன் சார். நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க சார். நான் இப்ப பார்க்குறவங்கலாம் பாருங்க, சோபின் சார் எப்படி ஆடிருக்காரு, சோபின் சார் எப்படி ஆடிருக்காருன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாரி உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ ம். தமிழ்நாட்டுல உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க சார் நெறைய கண்டிப்பா. பேரு." ஆமா. அப்படின்னேன். ஏற்கனவே மஞ்சமல் பாய்ஸ்லயும் ஆ அவருக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். நெறையா. அதுக்கப்புறம் இப்போ கூலில வந்து டான்ஸ்ல வெறித்தனமான ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் அவ்வளோ பேர் போட்டிருக்க மாட்டாங்க. ம். நானே இன்னும் போடணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா போட முடியல. டைம் இல்ல. இந்த மாதிரி இன்டர்வியூவா இருக்குது ஓகே. ஃபுல்லா. ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலா இருக்கு. ஆமா. ஓகே. ஓகே. அடுத்து வந்து என்ன கேட்கணும் அப்டின்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன்ட்ஸ் சொல்லும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா யூசுவலாவே இந்த ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கு. இப்போ உங்க ஃபேமிலிலருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சினி ஃபீல்ட்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஈஸியா சான்ஸ் கிடைக்குன்ற மாரிலாம் ஒரு லேபிள் குடுத்துருவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய சினி ஜர்னி எப்டி இருந்துச்சு? ஆக்சுவலா இதெல்லாம் உண்மையா? அத இல்ல, சொல்லுங்க. அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க் தான் எப்பவுமே. ஓகே. நம்ம நம்ம உழைப்ப போடுறது தான் வந்து கிடைக்கும் திருப்பி நம்மளுக்கு. ம். ஸோ நானும் வந்து அ எல்லார் மாதிரியும் ஃபர்ஸ்ட்டு எல்லாம் ஸ்டேஜ் ஏறி ட்ராமாஸ் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வயசானோன்னே சினிமா என்டர் ஆகும்போது நெறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். ஓகே. நெறைய ஆஃபீஸ் வந்து பெருக்கி துடைச்சிருக்கேன். சமைச்சு குடுத்துருக்கேன் நெறைய புரொடக்ஷன் கம்பெனிக்கு. ஸோ பேரண்ட் தெரிஞ்ச பிறகும். இவங்களுடைய பேரண்ட் இல்ல நான் தெரிஞ்சு பேரனே ஃபர்ஸ்ட்டு சொல்ல சொல்லிக்க மாட்டேன். ஆனா மாட்டீங்க. ஓகே. அவங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓகே, ஓகே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, லைக் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு படத்துல என்டர் ஆவணும். நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம நம்ம இது பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம என்ன வேலை தானே செய்றோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நெறைய செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் கொஞ்சம் பிரேக் த்ரூ ஆச்சு. ஓகே. ஒரு கரெக்ட்டான புரொடக்ஷன் கம்பெனி போனேன். அ அராத்ன்னு ஒரு படம் ம். வந்துச்சு. ராபர்ட் மாஸ்டர்து. ஆமா. அதுக்கப்புறம் வெள்ளை யானை. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் படம் சங்கத்தலைவன். அதுக்கப்புறம் பொன்ராம் சார் படம் எம்ஜிஆர் மகன். 1947, முசாசி, ட்ரெய்னர், இரும்பன், பறை அந்த மாரி போயிட்டே இருக்கு ஜர்னி. ஓகே. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து உங்கள எப்படி பார்க்கலாம்? இதுக்கப்புறம் லீடா குடுப்பீங்களா? இல்ல நிச்சயமா லீடா வந்தா லீடா குடுப்பேன். ஓகே. ஆனா லீடா பண்றதோட நெறைய கேரக்டர்ஸ் பண்ணேன்னா, மக்கள் நம்மள ஞாபகம் ம். வச்சுப்பாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா. அதனால இதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன்லாம் கிடையாது. எது கிடைச்சாலும் பண்ணுவேன். அது வந்து ட்ரெயின் பண்ணது வந்து சேதனன் தான். ஆ. விஜய் சேதுபதி தான். ஓகே. ஆமா. ஸோ அவரு எப்படியோ அதே மாரி தான். லைக் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணுவாரு. வில்லனாவும் பண்ணுவாரு, ம். கேரக்டராவும் பண்ணுவாரு, ஹீரோவாவும் பண்ணுவாரு. இப்ப ஹீரோன்னு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துல ஒரு 2 படம் அந்த மாரி தான் வரும். கேரக்டர்ன்னு பண்ணா ஒரு 4, 5 படம் வரும்ல. நம்மள மக்கள் நெறைய நம்ம ஞாபகம் வச்சுப்பாங்க. கண்டிப்பா. அண்ட் போய் கேட்கறதுலயும் எனக்கு அவ்வளோ இது கிடையாது. அவ்வளோ கூச்சமும் கிடையாது. அவ்வளோ இதுவும் அவமானமும் கிடையாது. ஏன்னா நம்ம போய் கேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம போய் அ அவங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணா தான் நம்மள ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. சரி இந்த பையன் வந்து இதுல சூட் ஆவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
ஸோ அதனால இப்போ கூட நான் வந்து லொகேஷன் சொல்லுவேன், அண்ணா அடுத்த படத்துக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னுவேன். ஓகே. ஸோ அதனால அடுத்தது ஜெயிலர் 2 தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நெல்சன் அண்ணனுக்கு கால் பண்ணி, இல்லை நெல்சன் அண்ணன் எப்படியாவது மீட் பண்ணி போயிட்டு, அண்ணா தயவு செய்து கொடுங்கண்ணா ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் அப்படியே பேக்ரவுண்டில் போகிற மாதிரி கேரக்டர் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல நினச்சேன். ஆனால் காண்டாக்ட் பண்ண முடியல அவரை. ஓ. ஏன்னா அவர் பிஸியாக இருக்கார் ஷெட்யூலில். ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அடுத்தது ஒரு மலையாள படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அஞ்ச கபூர் அப்படின்னு ஒரு ஓகே, மலையாள படம். நைஸ். ஐயப்பன் ஒரு டேரக்டர். ஆ. ஸோ அவர் கூட பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்க போற போக்குல ஒரு பெரிய விஷயத்த ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க. என்ன அப்படின்னா, அந்த டோர் ஓப்பனிங்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம தான் தேடி போணும் இல்லையா? கண்டிப்பா நமக்கு வேணும்னா நம்ம தான் ஏன்னா போய் நம்மள யாரும் வந்து வீடு தேடி வந்துலாம் கூப்பிட மாட்டாங்க. நம்ம போனா தான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எல்லார்ட்டயும் கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். ஆனா ஏதாவது இருந்தாலும் ஏதாவது ரோல் இருந்தாலும் இப்போ கூட நான் வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம் ஆ, ஆ. அவரு இப்போ எஸ்டிஆர் சார் வச்சு பண்றாரு. ஸோ அவருக்கு நான் இன்ஸ்டாகிராமில் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். அண்ணா 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 கொஞ்சம் ஏதாவது ஒரு ரோல் சொல்லுங்கண்ணா, எந்த ரோலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால அப்படியே பேசிட்டே இருந்தோம். ஓகே. இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு வருவோம். நம்ம ஏடிஎம்கே வந்து இப்போ 2 அணிகளா இருக்காங்க இல்லையா? சோ இந்த 2 அணிகளுக்கு நீங்க எந்த அணிக்கு சப்போர்ட் பண்றீங்க? இபிஎஸ். ஓகே, ஏபிஎஸ். ஆமா, இபிஎஸ் ஐயாக்கு தான். ஓகே. ஏன்னா கட்சியும் கொடியும் எங்க இருக்கோ அங்கதான் இருப்பேன்னு நான் ஃபர்ஸ்டே நிறைய இதுல நிறைய சொல்லியிருக்கேன். விஷயங்கள். ஆமா. ஸோ அதனால எப்பவுமே அந்த கொடி எங்க இருக்குதோ அங்கதான். ஓகே. உங்கள வந்து ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா பார்க்கலாமா? இல்ல ஃபுல் டைம் ஆக்டராவே இதுக்கப்புறம் பார்க்கலாமா? ஃபுல் டைம் ஆக்டர் தான் எப்பவுமே. ஆக்டர் தான். ஆமா, ஓகே. பொலிட்டீஷியன்லாம் வந்து செட் ஆகாது நம்மளுக்கு. ஆ. ஸோ அதனால ஃபுல் டைம் ஆக்டர் தான். நம்ம பேஷன் ஆக்டிங் தான். ஸோ அதனால ஓகே. மூவிஸ், ஆக்டிங் அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். ஓகே. தெலுங்குல எப்படி ஜூனியர் என்டிஆர் இருந்தாரோ, அப்போ தமிழ்நாட்டுல அடுத்த ஜூனியர் எம்ஜிஆர் ஒரு மாஸ் ஹீரோவா இறங்க போறாரு. இறங்குனா நல்லது. ஆ, ஆ. இப்ப நீங்க இது சொன்னதுக்கே கீழே கமெண்ட்ல அவ்வளவு பேர் கலாய்ப்பாங்க இப்போ. அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகுமா? இல்ல அது பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஆனா ம். வியூவர்ஸ் வந்து எப்படின்னா நம்மளுக்கு அவங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லது ஆக்சுவலா. ஓகே. ஆமா, அவங்களால நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம இது தப்பு பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால அதை நான் பாசிட்டிவா தான் எடுப்பேன் எப்பவுமே. ஓகே. அதே மாரி ட்ரெய்லர்ல இந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 30 இயர்ஸா ஒருத்தவன ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி. ஸோ சத்யராஜ் சாருக்கும், ரஜினி சாருக்கும் அகைன் வந்து இந்த காம்பினேஷன் வந்து தியேட்டர்ல நாங்க பார்க்க போறோம். அவங்களுக்கு இடையில இருக்க அந்த காம்பினேஷன் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குமா? இல்ல ஒரு 2 பேருமே எனிமீஸ் மாரி இருப்பாங்களா? இதுவும் நாங்க தியேட்டர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? இல்ல எனக்கு அப்படிதான் எனக்கு நீங்க கூலி பத்தி உள்ள என்ன ஓகே. கேட்டாலுமே தெரியும். வெளில என்ன கேட்டாலும் எனக்கு தெரியும். ஆ. ஆனா உள்ள என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது. ம், ம். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது. ஓகே. நீங்க லொகேஷன் கேட்டா தெரியும் வேணாம். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க இந்த சினிமாக்குள்ள இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்க கன்சல்ட் பண்றதுக்கு, இல்ல ஒரு சஜஷன் கேட்கறதுக்கோ, ஒப்பீனியன் கேட்கறதுக்கோ யார செலக்ட் இல்ல நான் சேதன் அப்பப்போ கேட்பேன் நானு. சேதனா? ஓகே. ஆ. சேதன் அப்பப்போ கேட்பேன். ஏன்னா அவரு வந்து கொஞ்சம் நல்லா கைட் பண்ணுவார் எனக்கு. ம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் அந்த டைம்லலாமே வந்து அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட் போய் எப்படி பண்ணணும் அதெல்லாம் கத்துக்கிட்டு நிறைய கத்துக் கொடுப்பாரு. ஸோ அதனால அந்த மனுஷன் வந்து ஓகே. நிறைய நாலேஜ் உள்ளவர். ஸோ அதனால அது கத்துக் கொடுப்பாரு. அடுத்தது தனுஷ் சார்கிட்ட தான் போய் ட்ரெயின் தனுஷ் பண்ணலான்னு சார். பாக்குறேன். ஓகே. ஆமா. பேசிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? தனுஷ் சார் வந்து பேச பேசியிருக்கேன். ஏன்னா எங்க அம்மா தான் பிரின்சிபல் அவருக்கு. ஓ! ஆமா, எங்க ஓகே. ஸ்கூல்ல தான் படிச்சாரு. தாய் சத்யால தான் படிச்சாரு. ஆ. அவரு, பாபா பாஸ்கரன் எல்லாருமே அங்க தான் படிச்சாங்க. ஸோ அதனால முன்ன அந்த திருடா திருடி போதெல்லாம் வந்து வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. ம், ம். வீட்டுக்குலாம் அடிக்கடி வருவாரு, எல்லாம் வருவாரு. இப்போ கூட நான் பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். ஸ்ரேயாஸ் சார் கால் பண்ணி தனுஷ் சாருக்கு விஷ் பண்ணேன். அதனால அவரை ஒரு நாள் மீட் பண்ணணும் போயிட்டு. ஸ்ட்ரெயிட்டா போய் மீட் பண்ணிட்டு, அண்ணன் ஏதாவது சான்ஸ் இருந்தா கொடுங்கண்ணே. ஆக்சுவலி நீங்க அகைன் சொல்லும்போது, தூரத்துல இருந்து பார்க்குற எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இவர் வந்து எம்ஜிஆரோட பேரன். ஓகே இவங்களுக்குலாம் ஈஸியா வாய்ப்பு கிடைக்குன்ற மாரி தான் ஒரு பிம்பம் எங்களுக்கு இருந்துச்சு. பட் அதுக்குள்ளயுமே இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது இல்லைங்க, நிறைய பேர் வெளில இருந்து பார்க்கும்போது எம்ஜிஆர் பேரன் செம பைசா வச்சிருப்பான், ஆட்டிடியூடு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆட்டிடியூட் வச்சு ஒரு மண்ணும் கிழிக்க முடியாது. நம்ம வந்து டவுன் டு அர்த் தான் எப்பவுமே. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவோம். டவுன் டு அர்த். எல்லாருக்கும் நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஸோ அதனால இந்த போய் எம்ஜிஆர் பேரனா இது சான்ஸ் கொடுத்துருவாங்க, எம்ஜிஆர் பேரனா அப்படியே போய் தூக்கி கொடுத்துருவாங்கலாம் கிடையவே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு. அவரு கஷ்டப்பட்டு அவருக்கு பேர் வாங்கிட்டார். அவர் பேர் வச்சு நம்ம வாழ முடியாதுல்ல. ஸோ ம். இந்த ஜூனியர் எம்ஜிஆரே வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா ராமச்சந்திரன் வைங்க போதும் அப்படின்னேன். அப்புறம் அந்த இருமன் மூவில தான் ஆ. கீரா ஒரு டைரக்டர் வந்து இல்ல ஜூனியர் எம்ஜிஆர்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் வச்சாங்க. ஓகே. ஸோ அதுல இருந்து அப்படியே ஜூனியர் எம்ஜிஆர் தொடருது. ஸோ அதுவும் சரி ஓகே
அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்லா தான் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு எந்த மாரி ஜர்னல்ஸ்ல வந்து உங்கள நாங்க பார்க்கலாம்? அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மாரி ஜர்னல் வந்து பிக் பண்றது ரொம்ப புடிக்கும்? இல்ல எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு போலீஸ் போலீஸ். இது பண்ணணும் ஓகே. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கறதுக்கும் அதுவும் கரெக்ட்டா இருக்கீங்க. இந்த உடம்பு குறைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆமா. இது கொஞ்சம் செட் ஆகுமோ அப்படின்னு கொஞ்சம் லைட்டா தோணுது. ஸோ அதனால அது அது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ரா கேரக்டர்ஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் மூவி எல்லாம் கேட்டா எல்லாமே சொல்லுவேங்க. நானு சொல்லுங்களேன். ஆமா அதான் எல்லாமேனா லைக் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு தான் சொல்லுவேன் ஓகே. நானு. ஏன்னா அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு அந்தந்த ஃபிலிம் வந்து அவங்கவங்க குழந்தை அது. ஆமா. ஸோ அதனால அவங்க என்ன கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க, நம்மளுக்கு என்ன சூட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அவங்க சொல்றத நம்ம செஞ்சாலே போதும். ஸோ அவங்க கேரக்டர் மாதிரி ரெடி பண்ணாலே போதும். அவ்வளவுதான். ஓகே. நீங்க இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து அட்மையர் பண்ற ஒரு பெர்சன் அப்டின்னு இருப்பாங்களே, இவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்டின்ற மாரி. அப்டின்னா யார சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா தான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரஜினி சார். ஓகே. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா. அதுக்கப்புறம் தனுஷ் சார். ஓகே. இப்ப பேசின அந்த லிஸ்ட்ல எல்லாமே கவர் ஆயிருச்சு. ஆமா. ஓகே. இப்போ வந்து ஐயோ! என்ன கேட்கணும்னு நானே மறந்துட்டேன். பாத்தீங்களா? நீங்களே குழம்பிட்டீங்க பாருங்க. ஆமா. ஆக்சுவலி ட்ரெய்லருமே எங்கள ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண தான் வச்சுருச்சு. என்ன அப்டின்னு எங்களால கெஸ் கூட பண்ண முடியல. முன்னாடிலாம் ஒரு ட்ரெய்லர்னா ஓரளவு ஹிண்ட் இருக்கும். ஓகே இது இந்த மாரி படம், இந்த மாரி படம். இப்போ வந்து டைம் டிராவல் படம்ன்றாங்க. இந்த மாரி பேக்ல இருக்க ஃபிளாஷ்பேக்லாம் இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஃபுல் கன்ஃப்யூஷன்ஸோடயே தான் இருக்கு இந்த ட்ரெய்லருமே. அது இருக்குல்ல. ஆமா. படத்த பார்த்தோனே எல்லாம் ரிவீல் ஆயிரும். எல்லாமே கிளியர் ஆயிடும். எல்லாமே ரிவீல் ஆயிரும். ஓகே. அது வந்து எப்படின்னா வந்து எல்லா ட்ரெய்லர்ஸுமே வந்து நம்ம சும்மாவே வந்து எல்சியூ எல்லாமே சொல்லிட்டு ம். இருக்காங்க. நம்ம ட்ரெய்லர் வேற நல்லா குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்பவே செம மாஸா இருக்கு. ஆமா. அது வந்து கரெக்ட்டா புரியிற மாரி குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னும் நெறைய கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால சரி ஓகே இந்த இதுல கொஞ்சம் ஹைப் டவுன் குடுத்துடலாமான்னு நெனச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா ஏன்னா நான் கேட்ட வரைக்குமே இல்ல ட்ரெய்லர்ல அவ்ளோ எதுவுமே தெரியலையே, ஒண்ணுமே புரியலையே. ஆமா. இவரு யாரு? இவரு யாரு? ஆமா. இவரு எதுக்கு? இவரு எதுக்குன்னே தெரியலையே! அப்படின்னு சொன்னனால, அது கொஞ்சம் ஹைப் டவுனா தான் இருக்கு. ம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்துட்டு, அங்க போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேற மாரி இருக்கும்னு மாஸ் நெனைக்கிறேன். ஆமா. எலிமெண்ட்ஸ்லாம் படத்துல கண்டிப்பா பார்க்கலாம். ம். ஸோ இப்போ நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. நெறைய படங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்படி வந்து இந்த ரோல் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்த அந்த கேரக்டர் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா? இந்த மாரி நம்ம நடிக்க மாட்டோமா அப்படின்ற ஆமா. மாரி. தனுஷ் சார் அந்த அ ராயன் ம். கேரக்டர் ஓகே. அது. அதுக்கப்புறம் வந்து அ அசுரன். ஸோ அந்த மாரி வெற்றிமாறன் சார் அந்த ஜானர்ல ஏதாவது ஓகே. பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வடசென்னை. ஆ சூப்பரா இருக்கும். இப்ப அந்த வடச்சென்னை அடுத்து எடுக்க போறதா வேற ஆமா. பேசிட்டு அதுதான் இருக்காங்க. நான் வந்து சுப்பிரமணிய சிவா சார்ட்ட கேட்டிருக்கேன். ஓகே. அவர்ட்ட, மணிமாறன் சார்ட்ட, எல்லார்ட்டயும் கேட்டிருக்கேன். சார் வெற்றிமாறன் சார்ட்ட சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு கேரக்டரு வடசென்னை எனக்கு வடசென்னை பார்க்கும்போதே எனக்கு அதில பண்ணலான்னு ஆசையா இருந்துச்சு. இதில ஏதாவது சொல்லுங்க சார். நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. லுங்கி கிங்கிலாம் கட்டுன்னு அப்படியே ஜாலியா ஆ. அப்படியே சூப்பரா இருக்கும். அதனால சரி போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நைஸ். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் பத்தி பேசும்போது, அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து, அப்புறம் வந்து மக்கள் அவங்களுக்கு ஒரு இடம் குடுத்தாங்க, அவங்க இடத்துல. இப்போ அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்து திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. பட் வந்து மக்கள் அந்த இடத்த யாருக்குமே குடுக்கல. இவங்களுக்கு குடுத்த இடத்த ஸ்டில் இப்போ வரைக்கும் யாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவங்களுக்கு தரல. இப்ப அந்த வரிசையில தளபதி விஜய் அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய அரசியல் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இல்லையே விஜயகாந்த் சாருக்கு வந்திருக்காங்களே. ஆனா முதல்வரா இன்னும் அந்த இடத்த குடுக்கவே இல்லல்ல மக்கள். அத அதுக்கு சொல்றேன். வரல. ஆ. அதுக்குள்ள நெறைய துயரங்கள் ம். நடந்துச்சு. கண்டிப்பா. ஆனா வந்திருப்பாரு. இல்ல அந்த நம்பிக்கை வந்திருப்பாரு. எல்லார்கிட்டயுமே ஆமா. இருந்துச்சு. ஆ அம்மா வந்தாங்களே. ஓகே. அதான் அதிமுகல இருந்தே சேர்ந்த மாரி தானே இருந்துச்சு. அதனால நான் சொல்றேன். அப்ப திமுகலருந்து தான் அதிமுகவே பிரிஞ்சுச்சு. அதெல்லாம் கிடையாது. ஓகே. பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ்ன்ற போது லைக் யாரு என்ன செய்றாங்களோ அவங்கள வச்சு தானே. ம், ம். ஸோ அதனால எம்ஜிஆர் ஐயாவை யாருமே அடிக்க முடியாது. ஆமா. பீட்டே கண்டிப்பா. அடிக்க முடியாது. ஆனா இப்போ வந்து இப்ப நீங்க கேட்க வரதே விஜய் சார் பத்தி தான். ஆமா. அவங்களுடைய அரசியல். ஓகேவா? ஆமா. இல்ல அவரு அ ஒண்ணு ஒரு ஒரு ஒண்ணு யோசிச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ம், ம். அது சக்சஸ் ஆச்சுன்னா வருவாரு. ஓகே. அதிமுகவுமே தாவேக்கும் ஒரு கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்ன்ற மாரி சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் அது தோணுதா? சூப்பரா இருக்கும். ஓகே. வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஆமா. சேர்ந்துட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா விஜய் சார் வந்து இதுவரைக்கும் அதிமுக பத்தி எதுவுமே பேசினது ஆமா. இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கூலி மாதிரியே டவுட்டா தான் இருக்குது.
அவர் வந்து சேருவாரா மாட்டாரா? இப்போ ஏன்னா வரைக்கும் தனியா நிக்கிறேன்றாரு. தனியா நின்னா எப்படி ஃபர்ஸ்ட் இதுல இவ்வளவு பெரிய 2 மலைகள் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, எப்படி தனியா நின்னு ஜெயிக்க போறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் கூட்டணி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பழகிட்டு அதுக்கப்புறம் போய் தனியா நின்னா கூட இது இல்லைல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்டே தனியா நிக்கிறது எனக்கு தெரில. ஆனா எனக்கு தெரிஞ்ச கூட்டணி வைப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி சாரும் சொல்லிட்டு இருக்காரு மைக்லலாம், ஆமா. ஒரு பெரிய கட்சி கூட்டணி சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இருக்காரு. பார்ப்போம். இவங்களும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க இல்லையா? சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கூட்டணி இல்ல ஒரு சென்ட்ரல் கம்பவுண்ட் சப்போர்ட் இருக்குல்ல இருக்கு. நம்மளுக்கு. ஸோ ஓகே. அதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு டைம் இருக்கும். எங்க வாய்ஸ் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதிமுக, தாவேகா அப்படியே சேர்ந்தா கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும். ஆமா. அண்ட் அதே மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி எப்படி அங்க தெலுங்குல வந்து ஜூனியர் என்டிஆர் இருந்தாரோ, இங்க வந்து தமிழ்நாட்டுல ஜூனியர் திருப்பி எம்ஜிஆர். திருப்பி சொல்லாதீங்க, அடிக்க போறாங்க யாராவது கமெண்ட்ல. நீங்க பாருங்களேன். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு இடம் கிடைக்கும். நிச்சயமா கிடைச்சா நல்லதுதான். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் வந்து நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எடுக்கணும். நிச்சயமா. தேங்க் யூ so much. தேங்க்யூ. லலிதால வாங்க